ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சின்ன பையன் காவடி எடுத்தார். உங்கள் வீட்டில் எல்லோரும் காவடி எடுத்தீங்களா? நாங்கள் பரணி காவடி தான் எடுப்போம். எங்கள் பேரனுக்கு மொட்டை அடித்தோம். இது வந்து பங்களத்தான் கோவில். எங்கள் பெரிய பையன் அவர். எங்கள் பேரனுக்கு மொட்டை அடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சோண்டு கீழ்ச்சி ரத்தம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ஆடினே இருக்கான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நான் பேசினாலும் அசைக்கிட்டோன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு மொட்டை அடித்து முடித்தோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போது இந்த கோயில் கொடிமரம் இது அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முருகர் கோயில், பங்களத்தான் முருகர் கோவில் இது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலயத்தோர் வழிபடட்டும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கோயில் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த கொரோனா பீரியட்லலாம் போயிட்டு திருத்தணிக்கு போக முடியாதனால எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு தூரம், அதனால் அங்கே போயிட்டு நாங்கள் எடுத்தோம். அப்புறம் இதே பழகி போச்சு. நாளைக்கு தான் விசேஷம். இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான பேருங்க காவடி எடுப்பாங்க. காவடி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு காவடிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போன பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்து அங்கே போட்டுட்டு மறுபடியும் பூ போட்டு கற்பூரம் தேங்காய் எல்லாம் வச்சு உடச்சி எடுத்துகிட்டு போய் உள்ளே சாத்துப்படி பண்ணுறதுக்கு தேங்காய் வச்சு அங்கே போய் பண்ணிவிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் பேரன் வந்து சின்ன வயசு அதாவது ஒரு வயசில் காவடி எடுத்தார். போன வருஷம் இப்படி எடுக்க முடியல. அதனால் சரி கொஞ்ச நேரம் கோவிலுக்குள்ளே போனதுமே கொடுத்தோம். அப்படி அவன் எடுக்கவே மாட்டேன்னான். நாங்கள் கம்பல் பண்ணி பிடிச்சி காவடி எடுத்து முடித்தாச்சு. கோயில் இதுதான் முருகர் கோயில். கோயில் வந்து சின்னதாக இருந்துச்சு முன்னாடி, இப்போ நல்லா பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டுவேன் பாருங்கள். சுற்றிலும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோவில் நல்லா நிம்மதியாக சாமி பார்த்தோம். பூஜை வெற்றிகரமாக முடிஞ்சது. இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக கட்டியிருக்காங்க. நல்லா முன்னாடியெல்லாம் சின்னதாக இருந்தது இந்த கோயில். இப்போ எல்லாம் விரிவு பண்ணி அங்கங்கே விக்கிரகங்க வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. கோயில் பார்த்துட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு எங்கள் பேரனுக்கு மொட்டை அடிச்சுட்டு எங்கள் சின்ன பையன் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி காவடி எடுத்தார். திருப்பியும் இந்த முறை எடுக்க சொன்னோம் காவடியே. பெரிய பையன்தான் எடுத்திருந்தார். இவர் தான் எங்கள் பெரிய பையன், ஒரு சின்ன பையன். எடுத்துகிட்டு இப்போது எல்லாம் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காவடி எடுக்கிற வேலையை முடித்தாச்சு. அவங்க சித்தப்பாவை போய் ஓடி ஓடி அடிச்சுட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் ரொம்ப விளையாடுவாங்க. போய் அடிக்கிறான் பாரு, எப்படி ஒரே கத்துறாங்க, ஆன்னு கத்துறான். எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த படி, இறங்குற படி. அது இறங்கி வந்தோம். மெமரி தீர்ந்து போச்சு, அதனால் கொஞ்சம் தான் எடுத்தோம். இது வந்து நம்ம தோட்டத்து பூவே. இது நானே அதை வந்து மாலையாக தொடுத்து நல்லா ஃபுல்லாக என்னோடய வாசப்படிக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாலையாக தொடுத்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். பூ அதுக்கு முன்னாடி நாள் அறுவடை போட்டோம் இல்லைங்களா? என்னோடய தோட்டத்தில் இருந்த பூவே எல்லாத்துக்கும் போட்டு எல்லாம் பூர்த்தி பண்ணி விமர்சையாக காவடி எடுத்து செம்மையாக அழகாக முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு வாசப்படி இது. வாசப்படிக்கு அழகாக போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பூவுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.